என்ன ரெண்டு கூறு சொல்றவா சொல்லுங்க. என்னம்மா தூக்கி காட்டினா தானே இங்க பாரு என்கிட்ட எப்படி பேசுறான் நீ? நான் என்ன சொன்னேன்? நீ எடுத்து சொன்ன தக்கா பக்கம் முளைக்குது அங்க பாரு. அந்த அம்மா பாவம் என்ன பாவம், ஏதோ சாமி சாப்பாடு போட்டாங்க சாப்பிட்டு கம்முன்னு உக்காந்துங்கிறாங்க, அவங்களே சண்டை வாங்க. அதாவது மந்திரங்கள் மாதம் மிச்ச சுந்தரமாய் வாழ்ந்து வரும் 1000 தாதிகள் எல்லாம் பணிவிடை செய்ய என்னுடைய பேதான் பான்மதி பிறந்துருவாள். ஆகட்டம்மா, இவ்வளவு நேரம் உங்ககிட்ட நான் அகட ககட பேசணும். இதை மட்டும் உங்க வீட்டுக்காரங்க ஆளுக்கு மட்டும் 8 கும்பிடுறா. நான் உள்ளாதப்பனா பொம்பளை காலை பிடிக்கிறவன் என்னைக்கு நல்லா தான் இருக்கும். எதுக்கு உடம்பு தெரியுமா? எப்ப எதுக்கு நீ என்னை வச்சிருங்கிறத உங்க வீட்டுக்காரங்க கிட்ட சொல்லக்கூடாது. என்னடா தந்திரமா இருக்குது? ஆமா, உனக்கு வேணுமா வேணும்? எனக்குலாம் வேணாம். அப்ப போ. பான்மதி பிறந்துருவாங்க இருந்தாலும் 10 மாதம் 300 நாள் 3000 தசைவு நாடி ஒரு தாயினுடைய அங்கத்திலே பிறந்தனா அந்த வத்தான் வந்தவளா அது எப்படி வந்தேன்னு தெரியுமா? அம்மா, நீ எப்படி பிறந்த, எப்படி வளர்ந்த, சரி உன் நாடு என்ன, உன் நகரம் என்ன சொல்லு பார்க்கலாம்.
நான் எப்படி பிறந்தேன்னு தெரியுமா? சொல்லம்மா. பர்கரிசி முனிவராகப்பட்ட ஒரு ஏகத்துல பான்மதியால் பெண் பிறந்தேன். எப்படி பிறந்தேன்னு தெரியுமா? பர்கரிசி ஏகப்பட்டவரு பிள்ளை இல்லாத காரணத்தினால புத்திர ஏகம் செய்து அந்த புத்திர ஏகத்திலே பான்மதியா நான் பிறந்தேன். நான் மட்டும் பிறந்தனா? என்னுடன் பிறந்த ஒரே ஒரு பெண் இருக்கிறார், அழகு சுபத்திரை. உண்மைதான் அம்மம்மா. பர்கரிசி முனிவராகப்பட்டவருக்கு ஒரு குழந்தை ஏகத்திலே பிறக்க மட்டும்தான் தெரியும். பர்கரிசி முனிவராகப்பட்டவர் குழந்தையை பிறக்க வைக்க முடியும். அந்த குழந்தையை எப்படி வளர்ப்பது, வாலிபம் செய்யும் என்று தெரியாது. அதாவது வனத்தில ஓலமட்ட குடிசையில நாங்க வாழ்ந்து வரும் காலம். அப்படி வாழ்ந்து வரும் பொழுது ஸ்ரீமந்த நாராயணனும் பலராமர் சக்கரவர்த்தியும் அதாவது காட்டுக்கு வனப்பகுதியாக வேட்டைக்கு வருகின்றாங்க. அப்பொழுது ஓலமட்ட குடிசையில நாங்க வாழ்ந்து கொண்டிருந்தோம். யார் கூட? பர்கரிசி முனிவர் கூட. அப்பொழுது இந்த அழகான சின்ன குழந்தையை இந்த முனிவர் வளர்த்து வருகிறார் என்று சொல்லி அதாவது பலராம சக்கரவர்த்தி என்னை கன்னிகா தானமாக எடுத்து சென்றாங்க. உண்மைதான். ஸ்ரீமந்த நாராயணமூர்த்தி என் தங்கையாகப்பட்ட அழகு சுபத்திரையை கொண்டு சென்று கன்னிகா தானமாக எடுத்து சென்று வளர்த்து வாலிபம் செய்தாங்க. கண்ணம்மா, அப்படி வளர்த்து வாலிபம் செய்திருந்தாலும் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அம்மா கல்யாணம் ஆயிடுச்சா? நான் நம்ப மாட்டேன். எப்படி சொல்ற? ஏமா, ஒவ்வொரு பெண்களுக்கு 7 பருவம். அந்த 7 பருவத்திலயும் அந்த 3 பருவத்தை மட்டும் முக்கியமா சொல்றேன், மீதி விட்டுறேன். திருமணம் சொல்லி சொன்னோம்னு வச்சுக்க, அந்த பொம்பளைங்களோட முகம் அந்த கலையே வேற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வயதுக்கு வருதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ ஒரு கலை அது ஒரு மாதிரியா இருக்கும், அந்த முகத்தோற்றம் வேற மாதிரி இருக்கும். ஆனா குழந்தை பெற்றாங்கன்னு சொல்லி சொல்றாங்க பாரு, அந்த முகம் அந்த வாட்டம் வேற மாதிரி இருக்கும். ஆனா அதுக்கு ஒரு அடையாளம் இருக்கும். ஆனா இருந்தாலும் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லி சொல்றீ, அதுக்கு அடையாளமே இல்லையே. என்ன அடையாளம் வேணும்? ஏன் ஒண்ணு மடியாருங்க அதுக்கு? இது என்னடா மடியாரங்கள? இல்லம்மா, கீழே கேட்க எவ்வளவு சொல்றேன். ஏன் மடியாரங்கன்னு கேக்குறேன். அம்மா, மடியாரங்கிறது என்ன தெரியுமா? அப்படின்னா தாலி. தாலிமா, தாலி. நீ என்ன நினைச்சுக்கீங்க? நான் எனக்கு தெரியல அதை பத்தி என்னன்னு. என்ன பிரயோஜனம்? தாலிமா, மடியாரங்கிறதுனா தாலி. அதெல்லாம் கண்டுபிடிச்ச தாலி வெளியே விடுவாங்க பொம்பளைங்க, விடுறாங்களா இல்லையாம்மா? சரி. அதனால சொல்லம்மா, கல்யாணம் ஆயிடுச்சா? எந்த நாட்டு மன்னனுக்கு என்ன திருமணம் எடுத்தாரு தெரியுமா? சொல்லம்மா பார்க்கலாம்.
ஏய், சொல்லம்மா. இந்த பான்மதி பெருந்துருவாள ஏய், இந்த மலையிட்ட மன்னவர் ஏய், யார் தெரியுமா? யாரம்மா? அம்மம்மா, அந்த அரவக்கொடி துரியோதன மன்னன், உங்க நாடு அதாவது அஸ்தனாபுரம். டெல்லி நம்ம அஸ்தாபுரத்தை தகர்த்தோடு ஆண்டு வராரு அவராவா? அவர் தாண்டி. எதுக்கு இவ்வளவு வேகமா வந்துருக்குற? இல்லம்மா இப்படி கேக்குறியா?